Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 14வது நாளில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அண்ணாசிலை பகுதியில் திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் 14வது நாளாக தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி அண்ணா சிலை அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெண்கள், அதாவது முளப்பாரியை எடுத்து பூரண கும்ப மரியாதை அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எழுச்சியோடு அந்த பெண்கள் கைகளிலே பூரண கும்ப மரியாதையோடு அந்த முளைப்பாரிகளை வைத்துக் கொண்டு மலர்களை வைத்துக் கொண்டு தூவி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வரவேற்றிருக்கிறார். இந்த காட்சியை பார்க்கிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவு அளப்பரிய பணிகளை ஆற்றியிருக்கிறது என்பதை இந்த எழுச்சியின் மூலமாக கண்கூடாக காண முடிகிறது. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியுடைய மேம்பாட்டு திட்டங்களுக்காக 2012ஆம் ஆண்டு 16.34 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கழக அரசால் கொண்டு வரப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஈச்சங்கோட்டையிலே புதிய அரசு வேளாண்மை கல்லூரியும் ஒரு ஆராய்ச்சி நிலையமும் கொண்டு வரப்பட்டது. வேளாண்மை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு விதைகள் வழங்குவது, அது தரமாக வழங்குவது, விதைகள் சார்ந்து அந்த விளைச்சலில் ஏற்படக்கூடிய பூச்சிகள் அதை கட்டுப்படுத்துவது, அதற்காக விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்குகள் ஏற்படுத்துவது என பல்வேறு நிலை விவசாய மேம்பாட்டிற்காக இந்த வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி மையம் இங்கே கொண்டு வரப்பட்டது. 2014ஆம் ஆண்டு அண்ணா நகரில் ஏழை எளிய மக்களுக்கு 240 அடுக்குமாடி குடியிருப்புகள் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக கட்டி கொடுக்கப்பட்டு வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்த அரசு அதிமுக அரசு. 2012ஆம் ஆண்டு ஒரத்தநாடு பேரூராட்சி 18.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் அமைத்து கொடுக்கப்பட்டது. 2020இல் அதாவது ஆண்டில் மாவட்ட உரிமையில் நீதிமன்ற நடுவர் கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு 13.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சியில் இனவழி கால்நடை மூலிகை மருந்து பொருள் ஆராய்ச்சி நிலையம் மேம்பாட்டு மையம் கொண்டு வரப்பட்டது. இது மக்களுக்காக அமைத்து கொடுக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன எரிவாயு தகன மேடை கட்டுப்பாட்டில் பயன்பாட்டில் உள்ளது. அதே போன்று அந்த கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டில் 34 காவலர் குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டது. மிகப்பெரிய அளவிலே இந்த காவலர் குடியிருப்பு என்பது மக்கள் அந்த காவலர் பணி செய்யக்கூடிய காவலர்களுக்கு அங்கே தங்கி பணியாற்றுவதற்காக அதிமுக அரசு கட்டி கொடுத்தது. 2011ஆம் ஆண்டில் ஒரத்தநாடு சர்க்கரை குளத்திலே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தட்டியை கட்டி கொடுத்து அந்த மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடின்றி வழங்குவதற்கு ஆவணம் செய்தது கழக அரசு. ஒரத்தநாடு சர்க்கரை குளம் அருகிலே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி கூடம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்வதற்காக அதை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. ஒரத்தநாடு ஆர்பி நகரிலே 14.25 லட்சம் மதிப்பீட்டில் பூங்கா அமைத்து கொடுக்கப்பட்டது. ஒரத்தநாடு பேரூராட்சியிலே 200 லட்சம் மதிப்பீட்டில் 4 குளங்கள் மேம்பாட்டு பணிகள் செய்யப்பட்டது. அதே போன்று கழக ஆட்சி 2017 அக்கரை வட்டம் முதல் கிராமங்கலம் கரம்பயம் கோவில் செல்ல மகாராஜா சமுத்திரம் பாலம் கட்டி கொடுத்தது, இணைப்பு சாலை ஏற்படுத்தியது. 2012 அதே பகுதியிலே ஊரணியும் இணைப்பு சாலையும் மகாராஜா சமுத்திரமும் காட்டாற்றில் பெரிய பாலமும் கட்டி கொடுத்தது. திருவோணத்தில் கழக ஆட்சியில் IIT கல்லூரி தொடங்கப்பட்டு அந்த தொழில்நுட்ப கல்லூரி மூலமாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் தொழில்நுட்ப கல்வி பெறுவதற்கு ஏதுவாக அமைத்துக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போன்று திருவோணத்தில் இந்திய விடுதி கல்லணையும் கால்வாய் பாலம் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கழக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்பட்டது. திருவோணம் ஊராட்சி அலுவலகம் 2010 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கொண்டு வரப்பட்டது. ஒரத்தநாடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் 2.10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைத்து கொடுக்கப்பட்டது. இது போன்ற பல்வேறு திட்டங்கள் கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது.